பிக் பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா முத்துவும் சாச்சனாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல முத்து சொல்றாங்க, உனக்கு நீயே பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபக்கோட கேப்டன்சில ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா பூவை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா சாச்சனா பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பூவை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அங்க இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னதும், இல்ல இந்த காரணம் வந்து ஏற்றுக்கக்கூடிய காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல முத்து பாத்தீங்கன்னா தனியா இருந்த சாச்சனா கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு சாச்சனா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கும் தீபக் அண்ணாக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அவரை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நீ இப்படி எல்லாம் வந்து பண்றேல்ல, இது பாக்குறதுக்கே சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு ஒரு பின்விளைவை தான் ஏற்படுத்தும். ஏன்னா தீபக் அண்ணா வந்து இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா வந்து கேப்டன்சியை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்ச அப்படின்னா அது வந்து உனக்கு தான் பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ முத்து சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.